ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிபா மேக்கப். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்கலான்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஏஜ் அண்ட் செரமனி பண்ணுற பிள்ளைகளுக்கு இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் இருந்து 12 13 வயசாக இருக்கும். ஸோ அப்படியான சின்னவங்களுக்கு வந்து எப்படி சாரி அவங்களுக்கு அளவெடுத்து அதை நாங்கள் எப்படி ப்ளீட் பண்ணி எப்படி அயன் பண்ணுறதுன்றது தான் நான் அன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நார்மலாக சாரி உடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு சாரி உடுக்கிறதும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது தான். ஏன்னா சைஸில் ஹைட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மாதிரி அவங்க ரொம்ப மெல்லிஸாக சின்னதாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிகராக அப்படி சாரி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி கட்டலான்றது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த வீடியோ வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ இந்த சாரி வீடியோ தான் நான் வந்து எப்படி அளவெடுத்து ப்ளீட் பண்ணி அயன் பண்ணுறேன்றதை வந்து காட்டியிருக்கிறேன். அதுவும் வந்து ஹெட் பீஸ் ப்ளீட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? சாரி அளவெடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் கரெக்டான பக்கத்தை எடுத்துக்கணும். ஒரு சைடு வந்து ஹெட் பீஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து சாரி வந்து சொருவி ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்த வந்து நான் இப்போ சாரி கட்டும்போது எப்படி ஆரம்பிக்கணுமோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி அந்த கையால் அதை பிடிக்க சொல்லி போட்டு ஒரு சுற்றி எந்த இடத்துல நாங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பின் பண்ணிகிட்டு இருக்கிற இடம்தான் சென்டர் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணுற இடமா இருக்கும். ஸோ அதை அவங்கக்கிட்ட மறுபடியும் அந்த இடத்த வந்து ஹால் பண்ண சொல்லிவிட்டு சாரியோட மிச்சத்தை எடுத்து நான் இன்னொரு சுற்றி எடுக்க போகிறேன். ஸோ சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸுக்குரிய அளவு எடுக்க போகிறோம். ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ஹேங் பண்ணின மாதிரி எடுக்காதீங்க. ஹேங் பண்ணுறீங்கன்னா ஹேங் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் ஷோல்டரில் நீங்கள் ப்ளீட் பண்ணி நீங்கள் உடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ளீட்ஸாக பிடிச்சிட்டு அதை எடுத்து அளவெடுக்கும்போது தான் உங்களோட சாரியோட அளவு கரெக்டாக வரும். அதை ஜஸ்ட்டு ரேண்டமாக போட்டுட்டு நீங்கள் அதில் பின் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளீட் பண்ணும்போது அந்த சாரியோட அளவு வந்து சின்னதாயிரும். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து எப்போயுமே விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன சைஸில் ப்ளீட் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்லேயே ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ப்ளீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அளவை வச்சு அதுக்கு மேலே பின் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அதை அவங்களோட ஷோல்டருக்கு மேலே போட்டுட்டு அந்த ஷோல்டர்லேருந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து எவ்வளவு கரெக்டாக நிற்கிதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பின்னை பண்ணுறேன். ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா நீக்கு கொஞ்சம் கீழவா அந்த ப்ளீட்ஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த நீயோடு இருக்கிற மாதிரி எடுத்தால் போதும். இல்லைன்னா வந்து உங்களோட ஹைட்டை வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கும். இப்போ வந்து மற்ற சாரியோட மற்ற பக்கத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அளவு பார்க்குறேன் நான். அதோட அளவு தான் உங்களோட சென்டர் ப்ளீட்ஸ் வரப்போகுது. ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஆல்ரெடி நான் வந்து பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்ஸ் முடிகிற இடத்துல வந்து இன்னொரு பின்னை போட்டு அந்த 2 பின்னும் கனெக்ட் பண்ணுற இடத்துக்குள்ள வந்து நான் வந்து ப்ளீட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சின்ன பார்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நான் இந்த பார்டரோட சைஸை வச்சு தான் எடுக்க போகிறேன். ஸோ பட்டு சாரீஸில் நார்மலி பார்டர் வரும், பெரிய பார்டரும் வரும், சின்ன பார்டரும் வரும். சின்ன பார்டர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அந்த பார்டருக்கு பின்னாடியே ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் மெதுவாக உங்களோட விரலுக்கு இடையில் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்கு பின்னால் வச்சு எடுத்துருங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் பார்டரை விட மற்ற ப்ளீட்ஸ் எல்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் அலைன் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பின் போட்டுருங்க. பின் போட்டதுக்கு அப்புறமா உங்களோட ப்ளீட்ஸை வந்து நீட்டாக எடுக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, லாஸ்ட்டில் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ளீட்ஸை வந்து இன்னும் நீட்டாக எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட அயன் போர்டையும் அயன் பாக்ஸையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளீட் பண்ண சாரியை வந்து அயன் போர்டில் வச்சு நான் கிரிப்பாக இந்த கிளிப்பை குத்திட்டு ப்ளீட் பண்ணி சேம் டைம் அதை அயன் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஸோ உங்களுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து ஒரு கையால் பிடிச்சிட்டு அந்த ப்ளீட்டோட
பின்னாடி பக்கமே உங்களோட மெட்ட கையை உள்ளுக்குள்ள வச்சு அந்த ப்ளீட் வந்து உங்களோட சாரியோட போர்டரை விட்டு வெளியே வராத மாதிரி ஒவ்வொரு கையையும் உள்ள வச்சு ஒவ்வொரு ப்ளீட்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ப்ளீட்ஸ் வந்து நீட்டாகவும் பெர்ஃபெக்ட் சைஸ்லயும் வரும். கிளிப் பண்ண இடத்துல இருந்து அந்த அயன் போர்டோட சைஸ் வரைக்கும் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ளீட்ஸை வந்து மறுபடியும் டபுள் செக் பண்ணுறேன். அதாவது உள்ளுக்குள்ள கசங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்குதான்னு அதை வந்து டபுள் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை மறுபடியும் டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ வந்து நான் இது ஒரு ஸ்டீம் அயன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன சைஸாக எடுத்துகிட்டு அயன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ப்ளீட்ஸ் வந்து கரெக்டான சைஸில் நீட்டாக வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷோல்டரோட பின் வந்து எங்கே பின் பண்ணினமோ அந்த இடம் வரைக்கும் இதே ஸ்டெப்பை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு வரப்போம். அதே மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு அதே வந்து டபுள் செக் பண்ணிக்கோங்க. எத்தனை தடவை நீங்கள் டபுள் செக் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட சாரி வந்து நீட்டாக வரும். டபுள் செக் பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்டீம் போட்டுட்டு இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நாங்கள் என்ன ப்ளீட்ஸை வந்து எந்த சைஸில் எடுக்கிறோமோ அதே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபேன் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீட்டாக ஒரு வாட்டி செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ண வேண்டியது தான் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ். ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி ஒரு வாட்டி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பின்னை வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மடிப்பு அப்புறமா அந்த கசங்கள் அதெல்லாம் இருக்காது. ஸோ அப்படியே அயன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அதை அப்புறமா மறுபடியும் விரித்து நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது உங்களோட சாரி வந்து அவ்வளோ க்ளீனாகவும் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்க்க வேண்டியது அந்த ஃபேன்ஸ் ப்ளீட்ஸ் வந்து எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களோட உடம்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை விரித்து வச்சுக்கிறது. ஸோ சின்னவங்களாக இருந்தால் சின்ன மெல்லிஸாக விரித்து வச்சுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப பட்டையாக அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸோட அயனிங் வந்து நாங்கள் எங்கே வரைக்கும் பண்ணணும்னா எங்களோட சாரி ஹெட் பீஸ் போடுற அந்த பின்னில் இருந்து ஒரு சுற்றி எடுத்து பின்னாடி எங்களுக்கு பேக் சைடு வருதில்ல அது வரைக்கும் கண்டினியூஸாக இதை வந்து நாங்கள் அயன் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஜஸ்ட்டு நாங்கள் ஃப்ரண்ட்டில் ப்ளீட் பண்ணி போடும்போது எங்களோட ஷோல்டர்லேருந்து ஹிப் செயின் கட்டுற இடம் வரைக்கும் வந்து எங்களுக்கு சின்ன சைஸாக வேணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுற அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸை வந்து அதில் இருந்து கொஞ்சமாக சைஸை பெருசாக்கி ஓப்பன் பண்ணி அயன் பண்ணணும். ஸோ அப்போ தான் சாரியை சுற்றி எடுத்து வரும்போது அந்த பேக் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் சாரி ஓப்பனாக இருக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட்ஸை நீங்கள் கரெக்டாக ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களோட ஷோல்டரில் போட்டு பாருங்கள். ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெட் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸை தான் நான் போட்டிருக்கிறேன். பாக்ஸ் ப்ளீட்ஸ் எல்லாம் போடலை. ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். நான் லைவாக வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனிபா ஹேர் அண்ட் மேக்கப் கைஸ். See you in another video. Bye bye.